இங்கிருந்து மேலே போகணுமா? அந்த பாலத்தொழியே போவீங்களா? ஆமாம், பாலத்தொழி தான் போகிறோம். ஓ, நடந்தா போகணுங்க? நடந்தான் போகணும், பாலத்தொழி நடந்தான் போகணும். போவார் எப்படி வருவார்? லைட்டாக மண் சரிச்சுன்னா முடிச்சுக்கிறா. கீழே ஏதோ ஆறு மாதிரி ஓடுது, தெரியுதா? ஆமாம், ரிவர் பக்கம் கேட்குதா? ம், கொஞ்சம் ஒரு 4-5 வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம் பாருங்க. இந்த மைலேஜ் போட்டுருக்காங்களா? போறாதால அவர் பர்மிஷன் கேட்கணுமா? அந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உள்ள போய் நம்ம பர்மிஷன் வந்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கறோம். வீடு முக்கியம் இல்லை, வீட்டுக்காரர் முக்கியம் இல்லை, அந்த ஊர் தலைவர் தான் முக்கியமாமா. அதான் ஊர் தலைவர் கொடுத்தா உத்தரவு கொடுத்தா நம்ம உள்ள போய் பார்க்கலாமா. காட்டுல எடுத்துட்டு போறாங்க. காட்டுல போகும்போது எப்படியும் கத்தி ஒண்ணு ஒரு ஆயுதம் நம்ம கையிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட முதுவன் ட்ரைபல்ஸான இந்த ஆனக்குளத்தில் மறைஞ்சுள்ள கிராமங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். போன வீடியோவில் நம்ம சிக்கனன்குடின்னு சொல்லி ஒரு கிராமம் பார்த்துருப்போம். அதுவும் முதுவன் பழங்குடி மக்கள் வில்லேஜ் தான். சப்போஸ் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், மேலே ரைட் சைடில் கார்டு கொடுக்குறேன், பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே வந்துட்டோங்க. யானை காட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். அதுக்குள்ளேயும் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே வாழ்கிறவங்க இருக்காங்க, இந்த முதுவன் பழங்குடி மக்கள். நம்ம அந்த சிக்கனன்குடி பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேட்கும்போது உள்ளே நீங்கள் இன்னும் போனீங்கன்னா இன்னும் நிறைய கிராமம் இருக்குங்க. ஆனால் நிறைய கிராமத்துக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்குங்க. அங்கங்கே தான் வீடு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மலைகளோட பரப்பளவில் இவங்களோட கிராமங்கள் சுற்றி இருக்குதாம்மா. அப்புறம் நம்ம இந்த சிங்கப்பாறைக்குடிக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒன்று தான். முதுவன் பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த மக்களை நம்ம பார்க்கணும், இவங்க வில்லேஜ் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற தலைவர்கிட்ட நம்ம பர்மிஷன் இல்லாமல் நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. எங்கே போனாலும் நம்ம அவங்க தலைவரை பற்றியும் சொல்லுவாங்க. அவங்க தலைவர்கிட்ட நம்ம முன்னாடியே நம்ம ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கணும். எல்லா வில்லேஜ்கிட்டையும் எல்லா காரங்கிட்டையும் பேசணும். அது மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லவும், சரி ஓகேன்னு அவர் சொல்லவும் தான் நாங்கள் எல்லாமே போனோம். நாங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை இது பண்ணிலாம் போகலைங்க, எல்லாம் ப்ராப்பர் பர்மிஷனோட தான் போனோம். அப்புறம் நம்ம சிங்கப்பாறைக்குடி போய் அங்கே நிறையா வில்லேஜ் பற்றி பேசணும். அவங்க நிறையா வில்லேஜ் பற்றி சொன்னாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மலையை ஏறி இறங்குற வில்லேஜெலாம் இருக்காமா, அது தனி யானை காட்டுக்குள்ளே நடுவுலேயே இருக்காமா. அதுக்கும் இவங்க போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரும். ஏன்னா இவங்க அங்கேருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கனால இவங்களும் அடிக்கடி அங்கே போயிட்டு வருவாங்களாமா. அவங்களுக்கு இது மெயின் ரோடெலாம் கிடையாதுங்களாமா. அவங்க இந்த மலை வழியை ஏறியே போயிட்டு வந்துடுவாங்களாமா. காலையில் ஒரு 7-8 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு அங்கே போயிட்டு நைட்டில் திரும்பி வர மாட்டாங்களாமா. அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி தான் வருவாங்களாமா. இதில் நம்ம இந்த சிங்கப்பாறைங்கிற வில்லேஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அங்கே கொஞ்சம் வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாலம், இந்த பாலத்தை தான் போகணும். பாலம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு, மரத்து மேலே ஏறுற மாதிரி இருக்கு பாரு. மரத்து மேலே ஏறுற மாதிரி இருக்கா? ஆமாங்க, பாடுறா, மொட்டை மரம் வச்சுருக்காங்க பாடுறான். இருங்க, நான் பொறுமையாக போகிறேன். அப்படியே வீடியோ இருக்கீங்களா? நான் வந்துடாத டே. பாலம் எல்லாம் என்ன கண்டிஷன் தெரியல, அவங்களுக்கு தெரியும் நேற்று எந்த இடத்துல காலை வச்சு போகிறதுன்னு. சார் 2 பேரை தான் போகணுமா? போறியா என்னடா? போ பொறுமையாக போ நீ போ, நான் வரேன். இந்தா அப்படியே போ. அங்கே போயிட்டு அப்புறம் நான் வரேன், அப்படியே வீடியோ எடுப்போம். வேணாங்க. டேய் அருண், வேணாம் கால் உடையுதுடா. எங்கே உடையுது? வெயிட் வராதுடா. சரிவா. உள்ள
அதுக்காக அவங்களே போட்டுக்கிட்ட பாலம் தான் இந்த பாலம். இது கொஞ்சம் தூரம் தான் பாலம். அதுக்கப்புறம் ஒரு மரமாக இருக்குது பாருங்கள், அந்த மரத்தை பட்டை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் தான் போகணும் மாட்டேங்குது. அந்த இடத்துல 2 சைடும் குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 பேர் தான் போகணும்னு நம்ம அண்ணன் சொன்னார். சரி, எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் போதும். அது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. யூஸ் பண்ணுவாங்கடா அப்பா, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் தெரியாது நம்ம வெயிட்டுக்கு எப்படி தெரியும். அவங்களுக்குன்னா எந்த இடத்துல வீக்காக இருக்கோ ஒரு சைடு காலை வச்சு போகணும், இடத்துல பிடிச்சி போகணும்னு தெரியும். நமக்கு தெரியாதுல்ல. அதான் உங்கள் வீடு ഗണപതി ചെടി ഉണ്ട് നല്ല ശരി എവിടെ പോയി ഇവിടെ യൂട്യൂബറാണ് തമിഴ് കൂട്ടി പറഞ്ഞു തമിഴ് കള്ളക്കുട്ടി வீடு வீடு கள்ளக்குட்டில் அக்கறை. ஓ, இங்கிருந்து மேலே போகணுமா? அந்த பாலத்தொழியே போவீங்களா? ஆமாம் பாலத்தொழியே தான் போகிறோம். ஓ, நடந்தா போகணுங்க. நடந்தான் போனோம், பாலத்தொழியே நடந்தான் போகணும். தமிழ் நல்லா பேசுறீங்க. ஆமாம், தமிழ் தெரியுமில்ல. தமிழ் தெரியும். எங்கிருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ഇടമലക്കുടി ഇവിടെ ഇവിടെ ഇടമലക്കുടി വൈഫ് വീട്. ஓ, வைஃப் வீடோட இடமலக்குடிங்களா? ஆமாம், அவர் தான் அதான் பொண்ணு எடுத்துருக்கேன். இடமலக்குடியில் இதுதான் போகுது. ஆ, அதில் பார்க்குறதே இல்லை. டெய்லி பழைய போச்சுலாம். பழையச்சு. ஆமாம், யானை வீட்டு வாசலில் வந்து இப்போ ஆளையெல்லாம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். வாழையெல்லாம் ஆளை அடிக்கிறது இல்லை. இல்லை இல்லை, அப்படில ஒரு தூங்க இல்லை. വരും ഒരാളെ അടിച്ചു കളഞ്ഞില്ലേ പോത്ത്? ആ പോത്തത് അത് 2 വർഷത്തിന് മുമ്പല്ലായിരുന്നോ? போத்து, பன்னி, காட்டு மாடு, காட்டு எருமை தான் கொஞ்சம் பாதிப்பு. காட்டெருமை வாங்கிட்டு வர்றதில்லை. யானை மட்டும்தான் செல்லியும். யானை, புலி. புலி இருக்கு. புலி, யானை. புலி இந்த ஃபாரஸ்ட்காரங்க வந்து திறந்து விடுவாங்களா அந்த ஒரு வேலை அப்படின்ட்டு, அப்படி வர்றதுதான் புலியும். அங்க எங்க வேற எங்கேயாவது பிடிச்சி இங்க கொண்டு விட்டுறது இல்லையா? ஆமா, அப்படித்தான் கொண்டு விடுறது. ഇവന്റെ ഫ്രണ്ട്സ് ആണ് മറ്റേ പുലിയെ വെട്ടിക്കൊന്നത്. உங்க ஃப்ரெண்ட், அவர் பேர் என்ன? கோபாலன். இல்ல, அவரு பேர் கோபாலன். உங்க ஃப்ரெண்ட் புலி வெட்டி கொண்டது அவரு உங்க ஃப்ரெண்டா? ஆமா, வெட்டிட்டா வருங்க தெரியுமா? அப்படியே வெட்டணும்ல, நம்ம உசுருக்கு ஒரு ஆபத்து வரும்போது வெட்டித்தானே ஆகணும். ஆமா, നിങ്ങളുടെ കയ്യിൽ വാക്കത്തി കാണും ഫുള്ള് എല്ലാവരുടെ കയ്യില്. ஆமா, காட்டுல போகும்போது எப்படியும் கத்தி ஒண்ணு ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்கணும். ஆமாமா, நீங்களும் வச்சிருக்கீங்களா? இப்போ என்கிட்ட இல்ல, இப்ப பகல தானே வந்துட்டு இருக்கோம். இப்ப இல்ல, நைட்ல வர மாதிரி வச்சிருப்பீங்க. நைட்டு கண்டிப்பா ஒரு 60 இருக்கு இல்ல நைட். ஆனா வருவீங்க நீங்க? ஆமா, நைட்டு வண்டி எதாவது அரிசி வாங்கினது அது வந்து நடந்து வரணும். கார் வந்தாலும் இந்த காங்கிரீட் இருந்தா வண்டி வரும். அதுக்கு பிறகு நம்ம ஒத்தையில தான் நடந்து போகணும். இப்போ உங்க ஒய்ஃப் வீடு இடமலக்குடி இருக்கு இல்லையா? இடமலக்குடியில. சரி சரிண்ணா, சரிண்ணா, ஓகேங்க. சரி சரி. ட்ரைபிள்ஸோட சின்ன ஸ்கூலு. குழந்தை எப்படி தூக்கிட்டு வராங்க? കാണാൻ ചെയ്തൊക്കെ ഉമ്മായിക്കണം ഏടിനെ പോയിട്ട് പോരും. காட்டில் எடுத்துட்டு போறாங்க. இல்ல, ஜாமனமெல்லாம் கொண்டு போறாங்க. கிழங்கு இது எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போறாங்க காட்டுல இருந்து. അത് കിട്ടും, അത് നമുക്കില്ല, അത് ഇപ്പൊ സീസണല്ലേ. இல்ல, அவங்க கொண்டு போறாங்க. இங்கே ஒரு வீடுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா இங்கே? ஓ சரி சரி. இது வந்து ஒரு கொட்டாய் மாதிரி. இது முன்னாடி இருந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. இங்க இருந்து மாத்தி போட்டா தான் போட்டாரு. இது எடுத்துட்டாது இங்கே போட வேண்டியது. அது மாதிரி எப்படி போவார், எப்படி வருவார்? லைட்டா மண் சரிச்சுன்னா முடிச்சுக்கிறா. கீழே ஏதோ ஆறு மாதிரி ஓடுது, தெரியுதா? ஆமாம் ஆமாம், ரிவர் ஓடுது. கேக்குதா? பார்த்துண்ணா, பார்த்து அட்டை இருக்குண்டா, அட்டை ஏறிக்கும். அட்டை பிரச்சனை இல்லை, மண் நான் சரிவாக இருக்கு, அதான் கேட்டேன். இல்லை, இது வந்து இப்படி இறங்கி அப்படி போய்க்கு வருது. அதான் அவ்வளோதான், அவ்வளோதான். உள்ள பாரு பாத்திரமெல்லாம் வச்சிருக்காரு பாரு. பாத்திரம் இதில் இறங்கண்ணா, இப்படி இறங்க பார்ப்போம். இறங்கி வேண்டாம், போதும், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சரி ஓகேண்ணா. இது ஆனால் இங்கெல்லாம் தெரியாது தெரியாது. இங்கெல்லாம் இருந்தாங்கன்னா யானை இப்படி இறங்குறதுலாம் பார்த்துப்பாரு. பார்த்துட்டு வர எல்லாமே பார்ப்பார் அவர். வரும் எப்படி அடர்ந்த ஃபாரஸ்ட்டு. போகலாம்ல. நிறைய இருக்குது, புதையல் மாதிரி ஆட்டுறது இந்த மலை. அதான் அதான் அதான். அதாவது மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்கே அனிமல்ஸோடு இருக்காங்க பாரு. சின்னூர்லேயும் கூட இப்போ சின்னூரில் புலி வந்துருச்சா மாடோ 3 நாள் முன்னாடி. 3 நாளைக்கு முன்னாடிங்களா? சின்னூர் மலை சொல்ல பெரிய குளத்தில் புலிங்க போட்டுருக்காங்க புலி. சரி சரி சரிங்க. அதான் இந்த வீடை கட்டியிருக்காங்க, பூச்சிருக்காங்க. தார்பாய் பூசை போட்டுருக்காங்க. அதான் தார்பாயெல்லாம் பூசை போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரே மலையில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கனால ஒரு ஊர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா இது சிங்கக்குடி மாங்காய். இது என்ன என்ன சிங்கக்குடி வேற என்ன? சிங்கக்குடி மாங்காய் பாறைக்குடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் எல்லாமே ஒரே மலை தான். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சும்மா அப்படியே வில்லேஜெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
தமிழ் பேசுவீங்க, நல்லா பேசுறீங்க தமிழ். எல்லாருமே கையில் அறுவாள் வச்சிருக்கீங்க. வேலைக்கு பொதுவாகவே வச்சிருக்காங்களே, சொன்னாரே ஒருத்தர். இங்கே எத்தனை வீடு இருக்கு இந்த இடத்துல? இல்லை, மலையை சுற்றி கேட்கல, இந்த இடத்துல மட்டும் 8 வீடா? 8 வீட்டில் ஆள் இருக்கீங்களா? மற்ற வீடெல்லாம் அது தனித்தனியாக இருக்கு. தனித்தனியாக இருக்கு. மலை சுற்றி மொத்தம் 150 வீடு இருக்கு. அது உங்கள் கோயிலா? என்ன கோயில் அது நாங்கள் முருகன் கோயில். முருகன். நீங்கள் எல்லாருமே கிருஷி விவசாயம் தான். இங்கே ஒரு இப்போ பாருங்க, அந்த உச்சி மலை தெரியுதுங்களா? அந்த உச்சி மலைக்கு பின்னாடி தான் இடமலைக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் இடமலைக்குடி. அந்த மலை மொத்த மலை இடமலைக்குடிங்களாமா. அதில் வந்து நிறையா வீடாக குடியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அந்த உச்சி ஏறி இறங்கணும் 3 மணி நேரம் ஆகுமாம்மா இவங்க நடக்கி. 3 மணி நேரம் இடமலைக்குடி. நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க? அது நாங்கள் நேரத்தை அங்கே தான் இருந்தோம். ஓ, முதல்ல அங்கே தான் இருந்தீங்களா? இங்கே இருந்தவங்க மொத்தம் அங்கே தான். பிறகு தான் இங்கே. ஓ, அங்கேருந்து கொஞ்சம் பேர் இங்கே வந்துட்டீங்க. இடமலைக்குடியிலேருந்து கொஞ்சம் பேர் இங்கே வந்துட்டாங்க. கொரியாட்டில் இங்கே வந்துட்டாங்க. அங்கே இப்போ எத்தனை குடும்பம் இருக்குது இடமலைக்குடியில்? அது ஒரு 2500 வீடு. 2500 வீடு இருக்கா? 2500 வீடுக்கு ரோடு கிடையாதா? இருக்கு, இப்போ ரோடு. ஆனால் குடிவரையும் போயிருக்கு. இப்போ பஞ்சாயத்தா? ஓ, பஞ்சாயத்து இப்போ இருக்கு. அது எந்த வழியா வரணும்? மூணாறுலேருந்து வரணுமா? மூணாறு போய் பெட்டிமுடி போய் சொசைட்டி கூட அங்கே நடந்து போனா? இங்கிருந்து நடந்து போனேன். நீங்கள் வந்து அப்படி நடந்து போய்க்குவீங்களா இல்லை ஜீப் வழியாக போய்க்குவீங்களா நீங்கள் போகிறது? இப்போ ஜீப்பு ஒரு 3 வருஷம் நடந்தால் தான் போகணும். இப்போ 3 வருஷமா தான் ரோடு போட்டிருக்காங்களா? அதாவது அந்த வழி 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க மொத்தமாக நடந்து வந்தாங்களா? ஆனக்குளம் ஒரு வழி இருக்கு. ஆனக்குளத்துல இருந்து நடந்தா குடிவர. இப்பவும் நடந்து போறீங்க? ஆனா எப்படி தலையில தான் சும வச்சுட்டு போவீங்களோ? நல்லா இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுற்றுலா மூணாறு போய் மூணாறுலேருந்து ஜீப் பிடிச்சி போகணும்னா? ஆமாண்டா, இங்கேருந்து போய் அது கஷ்டம். அதுக்கு பேசாமல் ஏறி இறங்கினா சாதாரண நடத்தக்கூடாது. இன்னொரு தெரியுமில்ல? தெரியும். இன்னொருலேருந்து பெரிய ஒரு பாருங்க, அங்கே தான் வீடு. பெட்டிமில்ல இருந்து நான் மூச்சு வாங்கிட்டு போயிட்டு வந்தேன். இது பெட்டிமில்ல இருந்து வர்றது தண்ணி. எது தண்ணி தண்ணி தண்ணி. இப்போ உங்களுக்கு தண்ணி எப்படி ஓஸ் போட்டு எடுத்துக்கிறீங்க? அது மலையிலிருந்து வருதா? உறவு இருக்கு. இதுதான் குடிக்கிறதா உங்களுக்கு? நாங்களுக்கு இது சுத்தமான தண்ணி. ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்படியே சோலையிலிருந்து அப்படியே இயற்கையா வர தண்ணி. மலையில இருந்து வர அப்படியே வர நேச்சுரலா வர தண்ணி இல்லைங்க, இயற்கையா வர தண்ணி. வாட்டர் கேனில் பிடிச்சிக்கிட கொஞ்சம் பிடிச்சிக்கோ. வாட்டர் பாட்டில் பிடிச்சிக்கலாம். அந்த இடத்துக்கு போகிறோம் பாருங்க. அடுத்ததாக ஒரு 4-5 வீடு இருக்குங்க. கீழே அப்படியே பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறோம். அடுத்ததாக ஒரு 4-5 வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கட்டியிருக்காங்க. அவரு காமிச்சிடலாம். ரத்தீஷ் ஜீப் டிரைவர் ஆட்டா கூட்டு வந்தாரு. சும்மா வீடியோ ஃபாரஸ்ட் பிடிச்சி. இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு 2 வீடு. மண் வீடு தான் தெரியுதா? ஆமாம், பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. மண்ணிலேயே பெருசாக கட்டியிருக்காங்க. அது குடும்பம் பெரிய குடும்பம் நினைக்கிறாங்க. பாத்ரூம் இல்லையா? சரி ரைட்டா வரேன். கோயம்புத்தூர். ரத்தீஷ் ஆட்டா கூட்டு வந்தார். சரி മൈലാഞ്ചിയാ இந்த மைலேஜ் போட்டுருக்காங்களா? நான் சும்மா பேசுறேன். അവരുടെ മൈലാഞ്ചിയാണ്. പാട്ടിന്റെ പേര് എന്റെ പേരാ അറിയാമോ? അല്ല പറഞ്ഞു, എന്റെ ഫ്രണ്ടാ, എന്റെ കൂട്ടുകാരാ. എന്റെ പേര് പാണ്ടിച്ചി. പാണ്ടിച്ചി മൊത്തണ പേര് അനിയമ്പിള്ള. ആണിയമ്പിള്ള മരിച്ചു പോയത്. തൊഴിലുറപ്പിനും പോകും. തൊഴിലുറപ്പിന് പോകും. ആയിക്കോട്ടെ, ഇടയ്ക്ക് വരുമ്പോൾ കാണാം കേട്ടോ. ആയിക്കോട്ടെ. ഇപ്പൊ കാണാറില്ല. ഞാൻ വരും, അടുത്ത ദിവസം ഉണ്ട് കേട്ടോ.
ഇത് മേലെ സർക്കാർ വില ഓ ഗവൺമെന്റ് വേറെ നോക്കടി അമ്മനെ ഗണേശൻ പറഞ്ഞു